விளாத்தி குளத்துல எப்படியும் அன்னைக்கு ஒரு பொணம் விழுந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டான். முனீஸ்வரன் இப்ப சிக்கனா இல்லையா, அவன் முடிவு பண்ணிட்டான். அதுவும் கண்டிப்பா அது வந்து ஒரு பொம்பளை போனம் தான் அப்படின்றதுலயும் அவன் தெளிவா இருந்திருக்கிறான். என்ன அவனுக்கு இருந்த ஒரே ஒரு சஸ்பென்ஸ், யாரு அதான் யாரு விழுக போறான்னு சொல்லி அவனுக்கே தெரியாது. அதுலயும் வெறும் கொலையா இல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொலையா அப்படின்றதையும் அவன் முடிவு பண்ணல, ஆளு சிக்கிற வரைக்கும். நியாயமா அன்னைக்கு அந்த பொண்ணு இருந்துச்சுல்ல, அந்த அந்த பொண்ணு அங்கே வந்து அங்கே கடக்க வேண்டியது இல்லை. பல பேர் தப்பிச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனுக்குள்ள அவங்கிட்ட மாட்டிக்கிச்சு. இதுக்கெல்லாம் யார் தெரியுமா முதல் காரணம்? இல்ல அதான் காரணம்னா அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, ஏன் இந்த கொலை வந்திருக்கு, ஏன் இந்த பொண்ணு இப்ப செத்து போச்சு அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளை. நிஜமா சார், அது அவங்க வந்து காரணம்னு சொல்ல, ஆரம்பம் அங்கேருந்து. அவங்க கேஸ்ல கன்விக்ட் ஆன ஒருத்தனை, தண்டனை ஆயுள் தண்டனை வச்சிருந்த ஒருத்தனை மேல்முறையீடு பண்ணி அந்த கேஸ் அங்க உள்ள போறப்போ அந்த கேஸ்ல அவனுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க பத்தி, வெளியில விட்டாங்க பத்தியா, அங்க ஆரம்பிச்சது. டிசம்பர் மாசம் ஆளு வெளியில வந்திருக்கான். அந்த கேஸை எடுத்து நடத்துனது யார் தெரியுமா? இவனுக்காக வாதாடினது அவங்க அம்மா, அந்த தெய்வ தாய் இருக்காங்க இல்லையா, அந்த தெய்வ தாய் தான் போராடி மேல்முறையீடு பண்ணி வக்கீலுக்கு காசெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே அவனை வந்து வெளியில கொண்டு வந்திருக்கு அந்த தெய்வத்தை. சரி ரைட்டு, என்ன பண்றது, என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு அம்மா தானே. அந்த அம்மாவுக்கு புள்ள எவ்வளவு பொறுக்கியா இருந்தாலும் அது அவங்க புள்ளன்ற ஒரு பாசம் இருக்கத்தான் செய்யும். அதுல ஒண்ணு நம்ம எல்லாம் வந்து பேச வேண்டியதெல்லாம் கிடையாது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் சார் அதாவது எவ்வளவு தூரம், அதாவது டெய்லி கோர்ட்டுக்கு போயிட்டு கையெழுத்து போட்டு வரணும். தூத்துக்குடி கோர்ட்டுக்கு போய் கையெழுத்து போட்டு டெய்லி போயிட்டு டெய்லி வரணும். ஊருக்குள்ள ஆல்ரெடி ஜெயில இருந்து போயிட்டு வந்தவன் உள்ளூருக்குள்ளேயும் கவனிக்க வேண்டியவங்க, வெளியூர்ல இருக்கிறப்பையும் கவனிக்க வேண்டியவங்க. பைக்கை திருடிட்டு பல நாள் சுத்திக்கிட்டு கிடந்திருக்கான். நம்ம ஆளுக பேசாம இருந்திருக்கா. பைக்கு காணாம போச்சுன்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஊருக்குள்ளேயே ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கப்போ எதையுமே பண்ணல. அதை எப்படி டெய்லி கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த பைக்ல கையெழுத்து போட்டு வந்திருக்கிறான். யோசிச்சு பாருங்களேன் எந்த லட்சணத்துல இருக்கும் அப்படின்ட்டு. அவன் அப்படி போயிட்டு வரப்ப கையில காசு இல்லை. ஏன் இது நடந்துச்சுட்டு கையில காசு இல்லை, காரணம் என்ன தெரியுமா? அந்த காசுக்கு நம்ம ஏதாச்சும் பொம்பளை கையில காலில் போட்டுருக்க நகையை பறிக்கலாம், அதுதான் அவன் பிளான். நகையை பறிக்கணும். அப்படி நகையை சும்மா பறிச்சுட்டு ஓடுற அவன் ஐடியாவே, ஏன்னா சும்மா நகையை பறிச்சுட்டு ஓடுறா இருந்தா ஊருக்குள்ள அந்த வேலையை பார்த்துருப்பான். ஒதுக்குப்புறமா போயிட்டு அந்த வேலையை பார்த்துருக்க மாட்டான். கொன்னுட்டு அதுல அவன் முடிவு பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டா நம்ம அந்த நகையை எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து யாரு என்ன ஏதுன்னு சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா, அந்த ஒரு தைரியம் அவனுக்கு. அப்படி போறப்பதான் இந்த ஊர்ல இப்ப இந்த விளையாட்டுக்குள்ள அந்த அந்த குழந்தை செத்து போச்சுல்ல, அந்த குழந்தை ஊர்ல அவனுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது, எப்படி முதல்ல இவனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க, எப்படி முதல்ல சொந்தக்காரங்களை இவனை ஏத்துக்கிட்டாங்க, எப்படி இவன் கூட எல்லாம் சிரிச்சு பேசி பழகுறாங்க, வந்தா உள்ள கூப்பிட்டு எப்படி உட்கார வச்சு காப்பி தண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு அதுவே அவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்போ அவனை பார்த்து யாருக்கும் பயம் இல்ல, அவன் பண்ணது தப்பா தெரியல, அப்படித்தானே? அவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அவனை பத்தி தெரியாத ஒருத்தன் அவன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது வேற. அவனை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் 60 வயசு கிழவியை கெடுத்து இருக்கா சார், கொன்னுட்டான். கெடுத்து கொன்னு இதே மாதிரி நகையை பிடிக்கிட்டு போயிட்டான். சரி மறுபடியும் நம்ம இதை பண்ணுவோன்றதுக்காச்சும் அவன் அந்த உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் வந்து நோட்டம் போட்டு பாக்குறப்ப இந்த ஏரியா கண்ணுக்கு பட்டிருக்கு. இது ஆல்ரெடி பிளான்ட், பக்கா பிளான்ட். பட் ஆனா அந்த பொண்ணு ரேண்டமா வந்து இவன்ட்டு சிக்கிக்கிச்சு. அவன் எங்களுக்குள்ள யாரு வந்தாலும் போட்டுருவோன்ற ஒரு முடிவோடு தான் இருந்திருக்கான். அதை பாக்குறப்ப இந்த இடத்த சிசிடிவி அதை நல்லா ஆராய்ஞ்சிருக்கான். இந்த இடத்த சிசிடிவி இல்ல, இந்த இடம் நமக்கு சேஃபான இடம், அடிச்சு கொண்டு போட்டாலும் ஈஸியா நம்ம போயிடுறோம். அதுக்காக அங்க வந்து அதுக்குள்ள சுத்திட்டு இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கான். டெய்லி வேவு பார்த்துட்டு இருந்திருக்கான். அவன் உட்கார்ந்து இந்த இடத்துல முதல்ல ஒரு குரூப் கும்பலா வந்திருக்கு, லேடிஸ் தான் வந்தது இல்லை. கும்பலா வந்ததுனால ஒண்ணும் பண்ண முடியாம போயிட்டான். அப்படியே அவனுக்குள்ள உட்கார்ந்து வந்திருக்கான். அவங்க போயிட்டா. அடுத்து இன்னொரு ஆள் வந்திருக்கு. இன்னொரு ஆள் வந்தப்ப அவன் எந்திரிச்சு அவன் வேலையை காட்டுறதுக்குள்ள அந்த அம்மா லக்கி, அந்த அம்மா போயிருச்சு விருட்டுன. அதுக்கப்புறம் தான் இந்த பாப்பா வந்திருக்கு. இந்த பாப்பா வந்தோடனே இரும்பு ராடு எடுத்து நேரம் வெயிட் பண்ண கூட கூடாது, அடிச்சு பின்னாடி மண்டையில் அடிச்சிருக்கான். அந்த பொண்ணு கழுத்துதான் காதுல கையில ஏதாச்சும் போட்டிருக்கான்னு பார்த்தா ஒண்ணும் போடல. அந்த இடத்துலதான் அவனுக்கு மறுபடியும் இன்னொன்னு தோணி இருக்கு. பக்கத்திலே உட்காந்து கஞ்சா வெளுக்க ஆரம்பிச்சிருக்கான் அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கிறப்ப.
கஞ்சா விளக்காரத்துக்கு அந்த பொண்ணு லைட்டா தெளிகிறப்ப அந்த பொண்ணு இந்த இடத்துல தான் சார் அந்த போலீஸோட பிரச்சனை. அவன் நின்னு நிதானமா அவன் நினைச்சதை முடிச்சுட்டு போயிருக்கான். நல்லா தெரிஞ்சது. அந்த பொண்ணு அவங்க அந்த அம்மா அப்பா போய் தேடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா அப்பா தேடி வருவாங்க. தேடி வர்றப்ப அந்த பொண்ணை வாயை பத்தி உள்ளுக்குள்ள எடுத்துட்டு போயிருக்கான். சுய நினைவோட அந்த பொண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அந்த நேரத்துல இவன் அந்த பொண்ணை கொன்னுட்டு, ஏன்னா சத்தம் போடக்கூடாதுன்னு கழுத்துல வயிற்றுல எல்லாம் குத்துன்னு குத்தி இருக்கான். கொன்னுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு கூட இருந்துட்டு அவன் கிளம்பி போயிருக்கான். இந்த நேரத்துல போலீஸ்ல அவங்க அங்க போ இங்க போ அங்க இந்த கம்ப்ளைண்ட் இந்த ஏரியா வராது இது எல்லாம் பண்ணியிருக்காங்க. இத்தனையும் பண்ணிட்டு அவன் அதே ஊருக்குள்ள டெய்லி வந்து விசாரிச்சிருக்கான். அந்த பொண்ணு செத்துருச்சா இல்லையான்றது அவனுக்கு தெரியல போதில் இருந்ததுனால. அடுத்த நாள் சாயங்காலம் தான் அந்த பொண்ணு செத்து போச்சு. அப்டேட் வாங்கியிருக்கான். போலீஸ் என்ன பண்ணுது, யார் யாரை விசாரிக்குது, எல்லாம் பண்ணுது. பக்கத்திலே நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். எல்லாத்தையும் பக்கத்துல நின்று அந்த பொண்ணுக்கு அது அந்த பொண்ணு போய் சிக்க வேண்டியது இல்லை. அந்த பொண்ணுக்கு அந்த இடம் அவனை நோட்டம் போட்டு அவன் ரொம்ப பர்ஃபெக்டா செட் பண்ணி வச்சிருந்திருக்கான். இது அத்தனையும் அவன் போலீஸ நடிச்சு காமிச்சிருக்காங்க. அவனுக்கு ஒரு குழந்தைய கொன்னுட்டோம், ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டோம், ஒரு உசுரை பறிச்சிட்டோம், எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் கொஞ்சம் கூட. இப்ப இவனுக்கு என்ன பண்ணுவாங்க, தண்டனை கொடுத்தாலும் மறுபடியும் மேல்முறையீடு. மதுரையில கிடைக்கிறான்னா சென்னையில மேல்முறையீடு. அங்கே ஒரு நீதிபதி என்ன பண்ணுவாரு, ஐயோ பாவம் இவனை எத்தனை நாளைக்கு உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு, வெளியில போயிட்டு வாப்பா சொல்லுவாங்கல்ல. எவன் விட்டு குழந்தைய சாவடி, அவன் எதுக்கு அந்த குழந்தைய வெறும் நகை பணத்துக்காக அடிச்சுட்டு அங்க ஒண்ணு இல்லைன்னு அந்த பொண்ணை கொண்டுட்டு போயிருக்கான். இந்த மாதிரி ஆட்களை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கேஸ நடத்தி விசாரணை பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையே சார். 15 நாள் நீதிமன்ற காவல். இப்ப ஏப்ரல் 2ஆம் தேதி மறுபடியும் கொண்டாந்து என் முன்னாடி நிப்பாட்டுன்னு இருக்கா. நிப்பாட்டி கேஸ முடிச்சிருவீங்களா? ஆளை தூக்குல போட்டுருவீங்களா? இல்ல தூக்குல போறேன்னு சொல்லி தீர்ப்பு போட்டாலும் தூக்குல உடனே தூக்கி போட்டுருவீங்களா? எங்க முடிஞ்சா செஞ்சு பாருங்க பாப்போம். அங்க அந்த அப்பா கதறாப்புல அந்த பிள்ளைய தகனம் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி இனி வேற எந்த பிள்ளைக்கு நடக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நடக்கிறப்ப ஒவ்வொரு பெற்றோரும் கத்துறதுதான். ஒவ்வொரு அப்பா அம்மாவும் கதறி அழுகிறதுதான் அது. சொந்தக்காரங்களை சுத்தி நின்று வாயில வயிற்றுலையும் அடிச்சுட்டு கண்ணீர் முட்டுன்ட்டு அவ்வளவு கோவத்தோட இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அந்த இவருக்கால செஞ்சாலும் அவன் வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அந்த வீட்டை அடிச்சு அவன் இன்னொரு தடவை வந்தா வீட்டோட சேர்த்து அடிச்சு நொறுக்கி கொண்டு விட்டுறாங்க. இல்ல நிஜமா சிம்பிள் பண்ணுங்க. ஒரு 5-6 தடவை பண்ணுவோம். கும்பலா சேர்த்து பண்ண கேஸ் தானே நடத்திக்க. இனிமே அவ்வளவுதான், கேஸ் தானே நடத்திக்க. அதுக்கப்புறம் என்ன, ஏன்னா கெட்டவன் ஒருத்தன் கெட்டதை பண்ணிட்டு நல்ல கெத்தா வெளியில சுத்திக்கிட்டு இருக்கப்ப அவனை அடிச்சு போட்டு நாம ஏன் கொஞ்சம் நல்லா சுத்தக்கூடாது? செய்யலாம்ல, தப்பு இல்ல. ஒண்ணு அவங்க செய்யணும், இல்ல நம்ம செய்யணும். இல்லைன்னா இதுக்கு எந்த விதமான ஒரு முடிவும் கிடையாது. நன்றி.